அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்புள்ள நண்பர்களே, நேற்றைக்கு நான் அனுப்பிய அந்த பழமொழி கதையில் முதல் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. என்ன பிரச்சனைன்னா, பழமொழியை கொடுத்துடலாம், அதுக்கு அர்த்தம் சொல்லிடலாம். ஆனா அதுக்குள்ள சஸ்பென்ஸை நுழைக்கிறது தான் படாது பாடுபட வேண்டியிருக்கு. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சஸ்பென்ஸ் இருக்குன்னு. அப்ப அந்த சஸ்பென்ஸை கொண்டு வந்து நுழைக்கிறதுக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் விடலை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பழமொழி. என்ன பழமொழின்னா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்னு கேள்வி. பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ரொம்ப கலோக்கியலான பழமொழி. இதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதை கொடுத்துருக்கேன். கதையின் முடிவில் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு காலையில என்னுடைய இனிய நண்பர் மிஸ்டர் அமர்நாத்தை பார்க்கும்போது அமர்நாத்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணேன். அமர்நாத், இந்த கதையினுடைய கடைசி முடிவை நீங்க யூகிக்க முடிந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு அருமையான பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன தைரியத்துல நான் கட்டுறேன்னா, யாருனாலையும் யூகிக்க முடியாதுங்கிறதுனாலதான். உடனே நீங்க சொல்றீங்க, போதும் சார், ரொம்ப நீளமா போகுது. வடிவேல் சொல்லுவார், போதும் ரொம்ப நீளமா போகுதுங்கிறது. நம்ம இப்ப கதைக்கு வருவோம். பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்னு சொல்லி. இப்ப நான் உங்களை சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்னை கூட்டிட்டு போறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்னை. அதுல ஒரு ட்ரெயின் கிளம்பி ரெடியா நிக்குது. கோவை வர்றதுக்கு நிக்குது ரெடியா. இன்னொரு 10-15 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடும். அப்போ 4 மொட்டைங்க வர்றாங்க. ஒரு பெரிய மொட்டை, 3 குட்டி மொட்டை. குட்டி மொட்டையில ரொம்ப கடைக்குட்டி மொட்டை, குட்டி மொட்டை, அது 1 வயசு தான் இருக்கும். அப்புறம் 4 வயசு ஒரு மொட்டை, 8 வயசு ஒரு மொட்டை. இது போக பெரியவர் ஒருத்தர் மொட்டை. இவங்க எல்லாம் வர்றாங்க. இவங்களை வழி அனுப்புறதுக்கு இந்த பெரிய மொட்டை அவர் இருக்காரு, அவரை வழி அனுப்புறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நல்லா கியூட்டா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு பைக்குள்ள சப்பாத்தி எல்லாம் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவர் அந்த பையன் கூட இருந்த மாப்பிள்ளை சொல்றாரு, ஆமா மாமா, கரெக்டா மறக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைங்க, நான் பாத்துக்கிறேங்க அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அப்படியே நடந்து வர்றாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் கிட்ட நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாப்பிள்ளை சொல்ற, இதாங்க மாமா உங்க கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரு. அவர் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல அவர் தோற்றத்துக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்றும் டேலி ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இப்பெல்லாம் இது ரொம்ப சகஜம். அன்னைக்கு நான் ஃப்ளைட்ல மலேசியா போறான்னு ஒரு ஐடியா போகும்போது என் பக்கத்துல ரொம்ப கிராமத்து அம்மா ஒரு அம்மா உட்காந்துருந்தது. என்னம்மான்னு கேட்டா, என் பையன் மலேசியால வேலை செய்யறாங்க, அவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கேஷுவலா, இதெல்லாம் சகஜம். அவரும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாரு, உள்ள வர்றாரு. அவருடைய சீட் என்னன்னு தேடி பார்த்து உட்கார்றாரு. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூப்பே கம்பார்ட்மெண்ட். இங்க ஒரு பெட்டு, இங்க ஒரு சீட்டு, இங்க ஒரு சீட்டு, மேல ஒன்று, மேல 4 தான். நடுவில் ஸ்கிரீன் எல்லாம் வெளியே இருக்கும். க்ளோஸ் பண்ணா அது ரூம் மாதிரி இருக்கும். அது கூஃபே அப்படின்னு பேரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் போய் அவர் இடத்த பார்த்து உட்கார்றாரு. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால 2 பேர் வராங்க. 2 பேரும் நல்ல படிச்ச பாய்ஸ், நல்ல எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க மாதிரி தெரியுது, நல்ல பார்த்தாலே தெரியுது. வரும்போது ஒரு லேப்டாப் கையுமா, முதுகுல ஒரு ஷோல்டர் பேக், அதோட பெரியவதா வராங்க. இவர்கிட்ட ஒரு கட்டை பையன், ஒரு மஞ்ச பை, அவ்வளவுதான். உட்கார்றாங்க. உட்கார்ந்து ஒரு 3-4 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயின் அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோன்னே அவங்களுக்கு இவரை பார்க்கறதுக்கு ஒரு, என்ன சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவர் எப்படி சூட் ஆகுறாருன்னு அவங்க மனசுல ஒரு கேள்விக்குறி. அப்புறம் கொஞ்ச தூரம் போனோடனே அவங்களே ஆரம்பிக்கிறாங்க, ஐயா எங்க போறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் மொட்டை போட்டோமுங்க, எனக்கு ஊர் பழனிங்க,
நான் வந்து ஈரோட்டில் இறங்கி பழனிக்கு போயிடுவேனுங்க. வழியில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து என்னை அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு அவர் வெள்ளந்தியா சொல்றாரு. இவங்க பார்த்துட்டு ஓகே இது ஒரு கிராமத்தான், நம்மளுக்கு ஒரு நல்ல பிராங்க் டைம், பார்த்தரலாம் இவரை பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போனோன்னா அவங்க பிஸ்கட் எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் வேண்டாங்கய்யா, எனக்கு உள்ள எல்லாம் இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவோன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற. அப்படியெல்லாம் என்ன மயக்க முடியாது, நல்லா கிராமத்தில் வளர்ந்தேன், அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் வேண்டாங்க அப்படிங்கிறார். ட்ரெயின் போயிட்டே இருக்கு, நல்லா ஸ்பீட் எடுத்து போயிட்டே இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுங்கனால வெளியில் எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப நைஸாக இருக்குது. வெளியில் வரங்க மரங்கள் எல்லாம் போகிறதுன்னு ஊமையாக அப்படி ஓடிட்டு இருக்க மாதிரியே தெரியும், ரொம்ப நல்லா இருக்கு. அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஏசி வேற ஜில்லுன்னு இருக்க உள்ள போயிட்டுருக்கு. போனோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டப்பாவை திறந்து அந்த டப்பாவில் இருந்து எதையோ எடுத்து வாயில் போட்டு மெல்றாரு. அதை பார்த்தா பாக்கு மாதிரி தெரியுது. இப்போ அந்த எதுக்கால இருந்த பையன் கேட்குறான், ஐயா பழனியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா, வாழ்வைக்கு ஏதோ ஒன்று வாழணும் இல்லை, அதுக்கு ஏதோ ஜீவிதத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் போனோன்னே அவர் கேட்குறாரு, தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா. அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்கன்னா, இல்லைங்கய்யா நான் என்ன படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா புரியாதோ, ஆனால் படிச்சிருக்கோம் நாங்கள், நீங்கள் சொன்ன அப்படி நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. ட்ரெயின் போயிட்டுருக்கு. போயிட்டு இருந்தோன்னே கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இந்த பசங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, விவசாயமெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவர் இல்லைங்க விவசாயம் இப்படியெல்லாம் இல்லை அப்படி இல்லை இப்படி ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருன்னு வைங்க, ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரம் போனோன்னே இவர் கேட்குறாரு பசங்க, என்ன தம்பி உங்களை பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, நான் அந்த சந்தேகத்தை கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஈரோடு இறங்குற வரைக்கும் நான் பேசி ஆகணும், ஏதாவது பண்ணே ஆகணும், அதனால நான் ஒரு சந்தேகத்தை கேட்குறேன், நீங்கள் அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்னன்னா அந்த முன்னால் கருப்பாக ஒரு பொட்டி இருக்குல்ல, அந்த பொட்டியை தட்டி அதில் கண்டுபிடிச்சி சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற. அப்படி அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, நீங்கள் கேள்வி கேளுங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, வெறும் கேள்வி கேட்டு பதில் சொன்னால் பத்தாது, நம்ம ஏதாவது ஒரு பந்தயம் கட்டுவோம் அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா கட்டுங்க ஐயா. அவர் சொல்கிறாரு, 1000 ரூபா கட்டுறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா, ரைட்டா? அப்போ அந்த 1000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் பதில் சொல்லனாக்கா நீங்கள் 2000 ரூபா எனக்கு கொடுக்கணும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலன்னா 2000 ரூபா நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்க. அப்போ அவர் கேட்குற, ஏற்றத்தாழ்வு இருக்கே, 1000 2000 அப்படி இல்லையா, நான் என்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும், நீங்கள் வசதி படைச்சவங்க, அதனால நீங்கள் 2000 நான் 1000. உடனே 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னத்த பெருசாக கேட்டவன், நம்ம படிக்காத படிப்பா. அப்புறம் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இந்த பாருங்கய்யா, நீங்கள் அந்த கருப்பு பொட்டியை தேடி கூட சொல்லலாம், நான் உங்களுக்கு அந்த இது கொடுக்குறேன், அனுமதி கொடுக்குறேன். உங்களுக்கு பதில் தெரியலன்னா கருப்பு பெட்டியை திறந்து அதுக்கெல்லாம் தேடுவீங்களா, தேடி சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க. அவர் மறுபடியும் பெட்டியை திறந்து இன்னொரு பாக்கு எடுத்து வாயில் போட்டுக்கிறாரு. முன்னாடியே சொல்கிறாரு, நான் வந்து ஒரு செல் உயிரினம்ங்கிறத பற்றி நான் காதில் கேட்டிருக்கேன். ஒரு செல் உயிரினம், அதுக்கு அமீபான்னு பேர். அதே மாதிரி பல செல் உயிரினம் அப்படிங்கிறது நாம தான், மனிதர்கள். அதே மாதிரி இன்னொரு உயிரினத்தை நான் சொல்கிறேன், அது என்ன உயிரினம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் ஜர்க்காகிறாங்க. ஏன்னா ஒரு செல் உயிரினம் அமீபாங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். பல செல் உயிரினம்ங்கிறது மனிதன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. சொல்லுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு நெட்டையா ஒரு அனிமல், ஆனால் ஒட்டக சிங்கம் இல்லை, அதுக்கு 2 கொம்பு இருக்கு. அச்சா, அப்புறம் அந்த அந்த அனிமலுக்கு 2 வால் இருக்கு, 6 கால் இருக்கு, உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கு, ஆனா வரி குதிரை இல்லை. அது சிங்கத்தை மாதிரி கர்ஜிக்குது, ஆனா சிங்கம் இல்லை. புலி மாதிரி உருமுது, ஆனா புலி அல்ல. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க,
யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்ன அப்படி நாங்க அந்த பாக்ஸ்ல பாக்குறோம்னு சொல்லி கம்ப்யூட்டர் எடுத்து தட்டுறான்னு 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 முடியல. கடைசியில என்ன சொல்றானுங்க, ஐயா அந்த மிருகத்தை கண்டுபிடிக்க முடியலைங்க, இந்தாங்கன்னு சொல்லி 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த 2000 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. வச்சுட்டு மறுபடியும் பொட்டியை திறந்து இன்னொரு கொட்டை பாக்கு எடுத்து வாயில போட்டு மின்னிட்டே சொல்றாரு, அந்த மாதிரி அந்த உயிரினம் எதுன்னு எனக்கு தெரியாது, இந்தாங்க 1000 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த பசங்களுக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுது. இந்த நஷ்டமானன்னு இவங்க அப்பதான் தெரியுது, இவர் சாமானியப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு. அதுக்குள்ள ஸ்டேஷன் அந்த ஈரோடு சேலம் தாண்டி ஈரோடு அந்த அந்த காவேரி பாலம் தாண்டிட்டு இருக்கு ட்ரெயின். அப்போ ஐயா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட ஏதாவது கவர் இருந்தா கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே அவங்க சம்பளம் வாங்கின கவர் எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து செல்ஃபா ஒட்டுற மாதிரி கவர், அது இப்படி உரிச்சோம்னா ஒட்டிக்கும். அந்த கவர்ல ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல ஒரு பேனா வாங்கி அந்த வெள்ளை பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதுறாரு. வெள்ளை பேப்பர்ல எழுதுறாரு, வெள்ளை பேப்பரை மடிக்கிறார், மடிச்சு அந்த கவருக்குள்ள போட்டு ஒட்டி கொடுக்குறாரு. ஒட்டி இருந்தாங்க ஐயா வச்சுக்கோங்க. நான் இறங்கி ஈரோடு விட்டு இறங்கி போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தாண்டணுன்னு, ஈரோடு ஸ்டேஷன் எல்லாம் தாண்டணுன்னு இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குமையா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு, ஒரு கிராமத்தாங்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயம். என்ன ட்ரெயின் வந்து ஈரோடு வந்து இறங்குது, இவர் தன்னோட உடைமைகளை எடுத்துட்டு கீழே இறங்கி அது 2 நிமிஷம் தான் நிற்குங்க. டாட்டா காட்டினோன்னு ட்ரெயின் கிளம்பி போயிடுது. போய் சொன்ன அப்படி ட்ரெயின் கொஞ்ச தூரம் போனோன்னே இவங்க அவசர அவசரமா அந்த என்வலப் திறந்து உள்ள பார்த்தா அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு கீழே டாக்டர் திருமலை செங்குட்டுவன் அப்படின்னு எழுதியிருக்கு. எப்படி பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. பழனி பார்த்தா மொட்டை அடிச்சிருக்காரு, இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தாங்க. அவர் பழனிக்காரரு பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு. பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்னு எழுதி ஒரு கேள்விக்குறி போட்டு கீழே டாக்டர் திருமலை செங்குட்டுவன் எழுதிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னை ஏமாத்த முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆகவே இதுதான் இந்த பழமொழிக்கான கதை. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சஸ்பென்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அமர்நாத் சிரிக்கிறது எனக்கு தெரியுது. நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.